வெல்கம் பேக் டு கேட்டி சௌமியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்நாக் ரெசிபி முறுக்கு தான் செய்ய போகிறோம். தேங்காய் பால் முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்குக்கு உளுந்து வறுத்து அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்கலாம். உளுந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுபட்டு வாசம் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா முறுக்கும் ரொம்ப டார்க் கலரில் வரும். இப்போது இது நல்லா 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பவுடரை ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன ஹோல் இருக்கும்ல, அந்த சீவில் ஜலிச்சுக்கணும். இந்த உளுந்தில் ரவை சைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வரும். அதை எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட உளுந்து மாவு ரெடி. இது 3/4 கப் அளவுக்கு இருக்கும். இப்போது முறுக்குக்கு தேங்காய் பால் அரைச்சிக்கலாம். இதே கப்பில் 1 கப் தேங்காய் இந்த மாதிரி மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளரில் இந்த மாதிரி நல்லா லேசான ஷால் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போது அரைச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எடுக்கிற நல்லா திக்கான தேங்காய் பால் மட்டும்தான் இந்த முறுக்குக்கு சேர்க்கணும். தண்ணி அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பால் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கில் புளிப்பு ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போது முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது இதே கப்பில் 4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினா இடியாப்பம் மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க 3/4 கப் உளுந்து மாவு, இது கூட 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு பருத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பெல் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முறுக்குக்கு சூடான எண்ணெய் சேர்க்குறத விட இந்த மாதிரி பட்டர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஜல்லடையில் ஜலிச்சு கூட செஞ்சுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து பாதி எடுத்து வச்சுட்டு இது கூட தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் பிசைஞ்சிட்டோன்னா மாவு உணர்ந்து போயிடும். அப்புறம் புளிய முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்கும் முறுக்கு உலகில் போட்டு. அதனால் பாதி மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் பாதி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாக தேங்காய் பாலே சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நிறைய சேர்த்துறாதீங்க. தேங்காய் பால் நிறைய சேர்த்தோன்னா முறுக்கு ரொம்ப ஹார்டாயிடும், நல்லா இருக்காது. நான் டோட்டலாக 4 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயோட தேங்காய் பால். இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இந்தளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும், சப்பாத்திக்கு மாவு மாதிரி. இப்போது முறுக்கு உலக்கில் மாவு போட்டுக்கலாம். உள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஹோல் தேன் குழல் முறுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த அச்சில் போட்டிருக்கேன். இப்போது ஒரு 4 தட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் தட்டு எடுத்துகிட்டு அது மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா 4 முறுக்கும் ஒட்டுக்கா புளிஞ்சு விட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக கரண்டி மேலே கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா காட்டன் துணி மேலே புளிஞ்சு விட்டு கையில் எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போது முறுக்கு புளிஞ்சு விட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா எல்லா மாவுலேயும் ஒரே டைமில் தேங்காய் பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றி பிசைஞ்சு வைக்காதீங்க. அப்படி வச்சிட்டோன்னா மாவு ரொம்ப காஞ்சி போயிடும், புளியறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முறுக்கு ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் மாவு பிசைஞ்சு ரொம்ப நேரம் வைக்க வேணாம். இதே மாதிரி ஒரு 4-5 தட்டில் புளிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் காய்ச்ச உடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ எண்ணெய் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முறுக்கு போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போது ஒரு 3-4 முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும், அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ளேமை நல்லா ஹையில் இல்லைனா மீடியமில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடும்னு நினச்சிக்கிட்டு சிம்மில் வச்சோம் அப்படின்னா முறுக்கோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது, எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும், சவுக்குன்னு இருக்கும். ஃப்ளேமை ஹையில் வச்சு குக் பண்ணலாம். கலர் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது. ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி முறுக்கு நல்லா வெந்துடும். இப்போதான் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபுள்ஸ் அடங்கின உடனே எடுத்துங்க, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதான், எல்லா தேங்காய் பால் முறுக்கும் நல்லா ஒயிட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமியஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.